Dear students, this is class 11 maths exercise 3.4 ல question number 14 பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா cos a plus b into cos c minus cos b plus c into cos a equal to sin b into sin c minus a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இது என்டையரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது என்டையரா ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சில ஃபார்முலாஸ் எழுதிக்கலாமாங்க. காஸ் ஏ ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஒன்று. அதுக்கடுத்து சைன் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா இங்கே எழுதி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இன்னும் தேவைன்னாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் சி மைனஸ் காஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஏ. ஓகேவா? இப்போது இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கப்பா, காஸ் ஏ ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு மட்டும்தான் இவ்வளவும். ஓகேவா? இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். காஸ் சி எடுத்து பக்கம் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மைனஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மைனஸ் தான் இந்த மைனஸ். இப்போ மறுபடியும் காஸ் ஏ ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாமா. காஸ் பி காஸ் சி, அதாவது இங்கே வந்து ஏ அண்ட் பிக்கு பதிலாக பி அண்ட் சி வந்திருக்கு. காஸ் பி காஸ் சி மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்துருந்தாலும் இங்கே மைனஸ் வரும். என்ன வரணும். சைன் பி சைன் சி அப்படின்னு வரணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த காஸையே எடுத்து இது பக்கம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ காஸ் சி உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டு டேர்மையும். ஓகேவா? அப்போ இது என்ன வரும்னா காஸ் சி இன்ட்டு காஸ் ஏ காஸ் பி ஆச்சா. அதே போல் இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் சி இன்ட்டு சைன் ஏ சைன் பி. ஓகே, இப்போ நம்ம மைனஸ் உள்ளே கொடுக்க வேண்டாம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் கொடுக்கலாம். இப்போ இந்த காஸ் ஏ மட்டும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. ஸோ இந்த டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் காஸ் ஏவால். ஓகேவா? இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணவா. இப்போ ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா நடுவில். ஸோ மைனஸ் காஸ் ஏ சைன் பி சைன் சி அதானே இருக்குது. ஸோ இதையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் மைனஸை உள்ளே எடுக்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் காஸ் சி காஸ் ஏ காஸ் பி. அதுக்கடுத்து இது பாருங்கள், காஸ் சி சைன் ஏ சைன் பி. மைனஸை உள்ளே எடுக்க போகிறோம். அப்போ மைனஸ் உள்ளே எடுக்கும்போது இது மைனஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. ஓகேவா? அடுத்து இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி சைன் சி. பாருங்கள், எதுனா கேன்சல் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கப்பா, காஸ் சி காஸ் சி காஸ் ஏ காஸ் பி ஒன்று மைனஸில் இருக்குது. அதே போல் இங்கே காஸ் ஏ காஸ் பி காஸ் சி இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிடலாமா. ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில். ஓகே, இப்போது இவங்க ரெண்டு பேரையும் நான் இங்கே எடுத்து எழுத போகிறேன். என்ன இருக்குது பாருங்கள், மிச்சம் மீதி என்ன இருக்குது. காஸ் ஏ சைன் பி சைன் சி இது வந்து ப்ளஸில் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து மைனஸில் இருக்குது. மைனஸ் காஸ் சி சைன் ஏ சைன் பி. ரெண்டு பேருக்கும் யாராவது காமனாக இருக்காங்களா பாருங்கள் சைன் பி ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்காங்க. ஸோ சைன் பி நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன மீந்திருக்கு. காஸ் ஏ சைன் சி. அதே போல் இங்கே சைன் பி போக இந்த மைனஸை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோமா. ஸோ சைன் பி போக இங்கே என்ன மீந்திருக்கு. காஸ் சி சைன் ஏ. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் பாருங்கள்.
இங்கே ஃபஸ்ட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். sin a மைனஸ் பிக்கான ஃபார்முலா என்ன? sin a cos b மைனஸ் cos a sin b. பட் இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் பதிலாக ஏவும் சியும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ sin b அப்படியே இருக்கட்டும். இது டோட்டலாக என்னன்னு எழுதலான்னா sin c மைனஸ் a அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கே sin c முதல்ல வச்சுருக்கணும். ஸோ ஓகே, sin c மைனஸ் a. ஓகே, ஸோ இதுதான் அவங்க ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், sin b இன்ட்டு sin c மைனஸ் a. ஓகே, sin b இன்ட்டு sin c மைனஸ் a equal to right hand side. Hence proved. Thank you, students.